இந்த பிபி அப்படின்ற ஒரு டிசீஸ், சர்க்கரை நோய் இருந்தால் பிபியும் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம்னா பிபியும் இருக்குது, வீசிங்கி பிபியும் இருக்குது, லிவர் ப்ராப்ளம் பிபி இருக்குது, ஹார்ட்டு, கிட்னி, அப்படி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய துணை நோயாக இன்றைக்கி பிபி அப்படின்ற ஒரு நோய் இருக்குது இல்லையா? அப்போ இந்த இரத்த அழுத்தம் அப்படின்ற இந்த பிரச்சனை ஏன் ஏற்படுது? இது எல்லா நோயும் இருக்கப்படும் பொழுதே இருக்கே, இது ஒரு தனி நோயா அல்லது துணை நோயா, ஏன் ஏற்படுது? இந்த இதை எளிமையாக குணப்படுத்துறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பொதுவாக இரத்த அழுத்தம் அப்படின்றது ஏன் இன்னொரு நோய்களோடு சேர்ந்து வருது? அந்த நோய் இருந்தால் பிபியும் இருக்கும், நீங்கள் எதுக்கும் பிபி செக் பண்ணிக்கோங்க, சுகர் வந்துட்டாலே பிபி வந்துடுங்க, செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஆமாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். அப்போ ஏன் அப்படி கூட வருது அப்படின்ற ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, பிபி ஒரு நோயே அல்ல, இரத்த அழுத்தம் ஒரு நோயே அல்ல அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வந்துடும். ஆமாம், பொதுவாக இந்த இரத்த அழுத்தம் அப்படின்றத எந்த ரேஷியோவில் சொல்கிறாங்க அப்படின்னம்னா, நம்மளுடைய இருதய துடிப்பை வச்சு தான். இருதயம் 72 முறை துடிக்கணும். அந்த 72 முறை துடிக்காமல் அது கொஞ்சம் அதிகமாக துடிக்குது, 90 முறை துடிக்குது, 100 முறை துடிக்குது, எப்போ அது ரொம்ப ஹையாக துடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை இது பண்ணுவாங்க. அதுபோல் லோவாக துடிக்குது, 72 துடிப்பு துடிக்கலை, 60 துடிப்பு தான் துடிக்குது, 60, 65 அப்படின்னு சொல்லலாம் துடிப்புகள் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்போ அங்கேயுமே பார்த்திங்கன்னா குறை ரத்த அழுத்தம் அப்படின்றத கூட இது பண்ணி பண்ணுவாங்க. அடுத்ததாக உங்களுக்கு அந்த பொதுவாக ஹார்ட்டு துடிக்கிறது ரேஷியோ, அதை வச்சு பல்ஸில் பார்ப்போம். அடுத்தது அதுக்குள்ளே சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் அப்படின்பாங்க, இருதயம் சுருங்கும் பொழுது விரிவடையும் பொழுது. அப்போ நீங்கள் பிபி மீட்டரில் செக் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுடைய சிஸ்டாலிக் டயஸ்டாலிக் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஒரு 120/80 இது நார்மல்.